Good morning student. Today 11th business max. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க சாப்டர் வந்து அனலிட்டிக் ஜியாமெட்ரி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அனலிட்டிக் ஜியாமெட்ரியில் நம்ம பார்க்க போகிறது லோக்கஸ் ஏற்கனவே பார்த்தோம். லோக்கஸ், லைன், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், சர்க்கிளை பற்றிலாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள். ஸோ பேலன்ஸ் சம் சர்க்கிள் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கிளில் முக்கியமான 5 மார்க் இது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். இந்த சர்க்கிள் மேலே ஒரு 3 பாயிண்ட் நம்ம போகுது. சர்க்கிள் மேலே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? 3 பாயிண்ட்டு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிள் மேலே இருக்க 3 பாயிண்ட் மட்டும் வந்துட்டு கொடுத்துட்டு இது சர்க்கிளோட ஈக்குவேஷன் நல்லா கண்டுபிடிக்க முடியுமா கேட்குறாங்க. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy + c = 0. இது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் உங்களுக்கு தெரியும். x² + y² + 2gx + 2fy + c = 0. சரி, இதில் 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0,0 என்ட்ரி பண்ணுறீங்க. இதில் x பதில் 0, yக்கு பதில் 0 என்ட்ரி பண்ணுறீங்க. x0, y0, x0, y0. அப்போ c = வரும் 0. சியோட வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்த பாயிண்ட் என்னது 1,2. அது பாயிண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். திருப்பி இதில் போடுறேன். 1,2 இந்த ஈக்குவேஷனில் போடுறேன். 1² பண்ணால் 1, 2² பண்ணால் 4. இங்கே 2x பதிலாக 1 போட்டிங்கன்னா 2 வரும், 2g. இங்கே 4f, ஒய்க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, 4f + c. சியோட வேல்யூ 0. சியோட வேல்யூ 0. இது என்ட்ரி பண்ணுறது போட்டிருக்காங்க பாருங்கள். 1,2. ஸோ இது ஈக்குவேஷன் வந்துச்சு. ஓகேவா? இதில் 2g + 4f + c = -5 வருது. அந்த 1² பண்ணா வரும். 1² பண்ணால் 1, 2² பண்ணால் 4, 4 1 ஆட் பண்ணால் 5, அந்த 5 அந்த 3 போயிடுச்சுன்னா -5. ஓகேங்களா? அது பாஸ் த்ரூ த 2,0. இன்னும் 3வது பாயிண்ட் இது 2,0. அதில் போய் போடுங்க இந்த ஈக்குவேஷனில். 4g + c = -4. சியோட வேல்யூ உனக்கு தெரியும். அதில் 0. அப்போ சிக்கு 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? 4g = -4. அப்போ g = -1. ஓகேவா? ஸோ g = -1. c = 0 ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. சால்விங் 1 2 3 விக்கெட்டு எல்லாமே கிடச்சிடும். இப்போ ஸோ அடுத்தது பார்க்கலாம். c = 0 வந்துட்டு இருக்குது. அடுத்தது 4g + 0 அதை போட்டிருக்கேன். g = -1 கண்டுபிடிச்சிங்க. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் உனக்கு தெரியும். ரெண்டாவது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு g தெரியும், c தெரியும். என்ன கிடைக்கும்? f கிடைக்கும். ஸோ பாருங்கள் இப்போ. ஓகே, இப்போ இதில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே என்ட்ரி பண்ணுங்கள். f கிடைக்கும். f = -3/4 கிடைக்குது. -3/4. அப்போ 3 வேல்யூ நம்ம கிடைச்சிது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வேணும்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் போடுறீங்க. gfc இது வேல்யூலாம் இதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு தேவையான சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இதில் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா 2 -2 இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணுங்கள். சரியா? அப்போ கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வேறு வேல்யூ இருக்காது. இந்த இடத்துல மட்டும் 2 இருக்கும். அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே. அப்போ இங்கே 2 இங்கே 2 எல்லாம் 2 வந்துச்சே பாருங்கள். இங்கே 2 கீழே போட்டிங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். அடுத்தது ஷோ த பாயிண்ட் லைஸ் ஆன் த சர்க்கிள். இந்த சர்க்கிள் மேலே அந்த பாயிண்ட் இருக்குமான்னு கேட்குறாங்க. சர்க்கிள் மேலேயே இருக்குமா, சர்க்கிள் வெளியே இருக்குமா, உள்ளே இருக்குமா, இதான் கான்செப்டிங்க. சர்க்கிள் மேலேயே இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அந்த பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடில் போடுறேன். அதுக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 7, ஒய்க்கு பதிலாக -5 இதில் என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ணும்போது என்ன வருது பாருங்கள்? 0 வருது. 0 வந்துச்சுன்னா சர்க்கிள் மேலேயே அந்த பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறேன் கொஷனில், ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த அதர் எண்ட் ஆஃப் த டயமீட்டர் த்ரூ த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள் மேலே ஒரு இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட் 7, -5. இன்னொரு பாயிண்ட் இங்கே சப்போஸ் இருக்கும். இதனுடைய டயமீட்டர் end of the diameter through this point. Find the coordinate of the other point. இது தெரியும் உனக்கு 7, -5. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தா ஜிஎஃப்லாம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்குது சார் அப்படின்னா, இங்கே 2g = -6, g = வரும் -3, 2f
ஈக்குவல் டு 4, எஃப் ஈக்குவல் டு 2. ஸோ ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இது சென்ட்ரு ஃபார்முலா உனக்கு தெரியணும். சென்ட்ரு ஃபார்முலா அங்கே எழுதிக்கோ. சி ஈக்குவல் டு மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ஓகே, மைனஸ் ஜின்னு வரும் +3 ஆகிடும், மைனஸ் எஃப்னு வரும் -2 ஆகிடும். சரியா, சென்டர் ரெடி ஆகிடுச்சு. சரியா, இப்போ உனக்கு சென்டரும் ஒரு பாயிண்ட்டும் தெரியும், இன்னொரு பாயிண்ட்டும் கேட்குறாங்க. இப்போ சென்டர்னு என்னன்னா இதனுடைய மிட் பாயிண்ட் தான் சென்டர். இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் அடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ 10th இதில் போட்டிருப்பீங்க மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ ஒரு தெரிஞ்ச பாயிண்ட், ஒன்று தெரியாத பாயிண்ட். ஈக்குவல் டு சென்டர் வந்துடும் 3, -2. அப்போ இது ஈக்குவல் டு 3, இது ஈக்குவல் டு -2. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ கிடச்சிரும். இதான் அதர் என்ட்டு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே இந்த மாடல் சம் போட்டிருக்கேன். சேம் கான்செப்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் போடுங்க, ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு போடுங்க, இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட் ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் போடுங்க, இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. ரெண்டாவது பாயிண்ட் போடும்போது இந்த ஈக்குவேஷன் 4,3 போட்டு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. மூணாவது பாயிண்ட் போடும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ உங்கள்கிட்ட இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்குது. 3 சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனை ஃபோர்த் ஈக்குவேஷன் பண்ணுறாங்க. தேர்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 2 எவ்வளோ, 8g எல்லாம் வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஜி கேன்சல் பண்ணிடுறாங்க. இதில் எஃப் மட்டும் இது வந்து ப்ளஸ் ஆகிடும். சரியா, அப்போ 6 ஒரு 8 எவ்வளோ ஆச்சு, 14. சி -4c -3c வரும். -25 + 8 ஆகிடும். எனக்கு சிம்பிள் மாற்றிருக்காங்க பாருங்கள். -17 வந்துடும். ஓகேவா, -17 வரும். இந்த ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் இருப்பாங்க, அதையும் சால்வ் பண்ணுறாங்க. சரியா, நல்லா கவனிச்சிக்கோ. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. இதில் ரெண்டாவது ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறது சியோட வேல்யூ கிடச்சிச்சு. சியோட வேல்யூ உனக்கு பிடிச்ச ஈக்குவேஷனில் போடுங்க. எந்த ஈக்குவேஷனில் 2ல் போய் போடுறாங்க, அப்போ எஃப் கிடச்சிரும். சியும் எஃப்ஐயும் கொண்டு போயிட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுறாங்க, ஜி கிடச்சிரும். இதில் கொண்டு போயிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஒன்று தெரியும், அதில் கொண்டு போய் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா, இங்கே இருக்கு பாருங்கள். அதில் போய் போட்டிங்கன்னா கீழே என்ன இருக்குது, 2 இருக்கா, 2 அடிச்சிரு. கீழே எதுவுமே இல்லை, அப்போ அப்படியே ஈக்குவேஷன் எடுத்துங்க, முடிஞ்சு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை, இது எக்ஸ்ட்ரா சம்ஸ், இது வேணாம், இது எக்ஸ்ட்ரா சம்ஸ், இது வேணாம், தேவையில்லை. இது விட்டுட்டு அடுத்த சம் டேஞ்சன்ட். அடுத்த டாபிக் என்ன இருக்குன்னா டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் சொன்னால் தொடுகோடுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு சர்க்கிளை தொட்டுட்டு போகிற ஒரு லைன், இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். இது டேஞ்சன்ட் சொல்லுவாங்க. இந்த டேஞ்சன்ட் எப்படி சார் இருக்கிறது, இது சர்க்கிள் ஈக்குவேஷன். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் வேணும்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் எடுத்துகிட்டு x² எடுத்துகிட்டு எக்ஸ் இப்படி போட்டுக்கோ, x1 y² y ஒரு இடத்துல 1 போட்டுக்கோ, y1 போடலாம். சரியா, 2x அப்படின்னா x + x1, 2y அப்படின்னா y + y1. சப்போஸ் எங்கேயாவது உனக்கு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஈக்குவேஷன் x² தூக்கிட்டு x1 போடுங்க, y² தூக்கிட்டு y1 போடுங்க, 2x எடுத்துகிட்டு x + x1 போடுங்க. சரியா, 2f எடுத்துகிட்டு y + y1, அவ்வளோதான். சரியா, அடுத்தது இந்தமாரி ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா இது சர்க்கிள் ஈக்குவேஷன் தான். ஆரிஜின் வழியாக போச்சுன்னா சொல்லுவாங்க x² பதில் x1 y² பதில் y1, அவ்வளோதான். ஸோ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் கேட்டாவே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இதுமாதிரி இந்த ஃபார்மேட் மைண்டில் வச்சுக்கோ. சரியா, அடுத்து லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆஃப் த சர்க்கிளுக்கு வைப்பாங்க. லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஒரு ஓகேவா, லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் லென்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. 10th இதேமாரி ஒரு டயக்ராம் போட்டிருப்பீங்க. ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் லென்த் அளந்து கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுவோம், 10 மார்க் கொஷின். இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, லென்த்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, பிடி, அதாவது பிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். சரியா, எப்படி சார் பண்ணுறது, ரூட் போட்டுக்கோ, எக்ஸு பதிலாக அந்த பாயிண்ட்டை போடுங்க, x1² y1², அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அவங்க. இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் அதில் என்ட்ரி பண்ணணும், அவ்வளோதான். சப்போஸ் இந்த பாயிண்ட் பி ஆன் த சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் PT² = 0. ஓகே, பிடி தான் ஆக்சுவலாக கண்டுபிடிப்போம். ரூட் போடுறதால இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடும். இது வந்து 0 ஆயிடுச்சுன்னா பி அந்த பாயிண்ட்டு சர்க்கிள் மேலேயே இருக்கும்.
சப்போஸ் ஜீரோவோட பெருசாக இருந்துச்சுன்னா அவுட் சைடு த சர்க்கிள், சர்க்கிளுக்கு வெளியே போயிடும். இன்சைடு த சர்க்கிள்னால் ஜீரோவோட கம்மியாக இருக்கணும். மைனஸில் வந்துச்சுன்னா பி இன்சைடு த சர்க்கிள். சரியா? சம் போடும்போது பார்ப்போம், கவனிங்க. இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பாயிண்ட் பி கொடுத்துட்டாங்க, கிவ் ஆர்எஸ் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, லை அவுட் சைடு அண்ட் சர்க்கிள், ஆன் த சர்க்கிள், இன்சைடு த சர்க்கிளில் கேட்குறாங்க. கொஷின் கொடுத்துட்டாங்க, சர்க்கிளிகேஷன். இதில் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கோ, 0,1. அடுத்து பிடி ஸ்கொயர்னு அர்த்தம், அந்த பாயிண்ட்டை கொண்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனில் போடணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் x1 y1 மாற்றி எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டுக்கணும், ஏன்னா ரூட் கேன்சல் ஆகிறதுக்காக ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஸ்கொயர் போடும்போது 0, x பதில் 0, y பதில் 1 போடுங்க. இதில் போய் போட்டிங்கன்னா என்ன வருது, -3 வருது. -3 0 அப்போ லெஸ்னா இன்சைடு த சர்க்கிள். அப்போ q பாயிண்ட் எடுத்துக்கோ, 5,9. இதை என்ட்ரி பண்ணுங்கள் அதே கொஷினில். ப்ளஸ் வேல்யூ வருது, அப்போ அவுட் சைடு த சர்க்கிள். ஸோ அங்கேயே கூட நீ ஆன்சர் எழுதலாம்பா, தனியாக எழுதின அவசியம் இல்லை. அங்கேயே நீங்கள் ஆன்சர் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஆரோட பாயிண்ட் போட்டிங்கன்னா 25, இதுவும் அவுட் சைடு த சர்க்கிள். எஸ்டி ஸ்கொயர் போட்டிங்கன்னா 0 வருது. 0னா ஆன் த சர்க்கிள், சர்க்கிள் மேலேயே இருக்கும். இது அவுட் சைடு த சர்க்கிள் இருக்கும், இன்சைடு த சர்க்கிள் இருக்கும். பி பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். சரியா? அவுட் சைடு த சர்க்கிள்னு வெளியே இருக்கும் பி. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஆன் த சர்க்கிள்னால் சர்க்கிள் மேலே இருக்கும், அதான் ரிசல்ட்டு கீழே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது கண்டிஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் y = mx + c டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். சர்க்கிளுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் டேஞ்சண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. டேஞ்சன்ட்னா தொட்டுட்டு போகுமா அப்படின்னு, தொடுவோடு அப்படின்னு அர்த்தம். இதுக்கான கண்டிஷன் நம்மளுக்கு தெரியணும். c² = a² × 1 + m². இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த சர்க்கிளை டச் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கொஷின் பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, ஷோ தட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. டேஞ்சன்ட் டு த இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிஷன் நம்மளுக்கு தெரியணும். c² = a² × 1 + m². ஸோ ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இது -64 இந்த பக்கம் போச்சுன்னா = 64. 64 எப்படி எழுதலாம், 8² எழுதலாம். அப்போ ரேடியஸ் வந்து 8. சரியா? a வந்து 8, a² வந்து 64னா a வந்து 8ன்னு சொல்லலாம். அடுத்து m, y = mx + c 3x + 4y - k = 0. இதில் m எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, 4y = -3x + k. y மட்டும் வச்சுக்கோ, -3/4 x + k. அப்போ இங்கே -3/4, y = mx + c அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். m வந்து -3/4 அப்படின்றது தெரிஞ்சிடும். c யோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், k/4. இந்த 4 கீழே டிவைட் பண்ணணும், k/4 இதான் போட்டிருப்பாங்க அங்கே. சரிங்களா? அப்போ இதில் கொண்டு போய் c² a² எல்லாம் தெரிஞ்ச வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்கள். k² = 64 × 25 வருது. அப்போ k = என்ன வரும்னா +or -8 இது 64 ரூட் எடுத்தால் 8, 25 ரூட் எடுத்தால் 5. 8 5 எவ்வளோ, 40, +or -40. சரியா? +or -40 வந்துச்சா? ஸோ டைரெக்டாக போட்டிருப்பாங்க, நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் வெதர் 3 பாயிண்ட் கொடுத்தாங்க. சேம் ஒர்க், அவுட் சைடு தான் இன்சைடு தான் கேட்குறேன். இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இதில் போய் போடுறீங்க. ஃபஸ்ட்டு பிடி ரெடி பண்ணுங்கள். சரியா? பிடி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா பிடி² போடலாம். பிடி இங்கே பிடி கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் போடலாம், இல்லை பிடி மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆமாம் சார் 0வோட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை நீங்கள் பிடி² வரணுன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு √6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 6 வரும். இது 0வோட பெருசு. அப்போ அவுட் சைடு தான் சர்க்கிள்னு ரிசல்ட் அங்கேயே சொல்லிவிடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உனக்கு. சரியா? அடுத்து q பாயிண்ட் போடுறாங்க. q பாயிண்ட் போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 0 வருது. அப்போ 0னா ஆன் த சர்க்கிள். r பாயிண்ட் போட்டிங்கன்னா மைனஸில் வருது. மைனஸில் வந்துச்சுன்னா என்ன சொன்னால் இன்சைடு த சர்க்கிள். இவ்வளோ தான். ஸோ ரிசல்ட் அங்கேயே சொல்லிவிடுங்க. அடுத்து லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் நான் சொல்லி கொடுத்தேன். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ரூட் போடுங்க, அந்த பாயிண்ட் என்ட்ரி பண்ணுங்கள். ரூட் போட்டு அந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அதை என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், பிடி = லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னா ரூட் போட்டு அந்த லென்த்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? அடுத்தது ரூட் உள்ள பார்த்தீங்கன்னா வருது 20 வருது. 20 எப்படி பிரிக்கலாம், 4 × 5, 4 ரூட் எடுத்தால் 2 √5, 2 √5 லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் கிடைக்கும். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி இஃப் த லைன் கொடுத்துட்டு டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். டேஞ்சன்ட் டு த சர்க்கிள்னால் உனக்கு தெரியும், சர்க்கிள் ஈக்குவேஷன் a² ரெடி பண்ணிக்கோ. இதுலேருந்து m/c ரெடி பண்ணிக்கோ. இதை கொண்டு போயிட்டு உன்னுடைய ஃபார்முலாவில் போய் போடுங்க. இதான் ஃபார்முலா, c² = a² × 1 + m². இதில் கொண்டு போய் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் என்ட்ரி பண்ணும்போது பியோட வேல்யூ
4 × 5 வருது, 4 × 5 வரும், 20 வரும். ஸோ இது எல்சிஎம் பண்ணணும், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தெரியலனா வாட்ஸ்அப்பில் வாங்க. அடுத்து எக்ஸஸ் 3.5ல் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். டேஞ்சன்ட் உனக்கு தெரியும், x² பதிலாக x(x1) போடணும், y² பதிலாக y(y1) போடணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் x² பதிலாக x(x1), y² பதிலாக y(y1). இந்த 4x பதிலாக என்ன போட்டிருக்காங்கன்னா -4, x பதிலாக என்ன போடணும்னா x + x1/2 போடணும். சரியா, நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ 2 இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ தான் 2 இங்கே போட்டிருப்பாங்க, -2x + x1. சரியா, அடுத்து +4y பதிலாக என்ன போடணும், y + y1/2ன்னு போடணும். சரி, ஆக்சுவலாக அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா உனக்கு பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் என்னது, -2, -2. சரியா, இந்த -2, -2 அதை என்ட்ரி பண்ணுங்க. கொடுத்துருக்க பாயிண்ட்டு நீ என்ட்ரி பண்ணால் போதும். எதுக்கு பதிலாக போனால் x1 y1க்கு பதிலாக மட்டும்தான் நீ போடணும். போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா, xy பதிலாக போடக்கூடாது, x1 y1க்கு பதிலாக அது மட்டும்தான் போடணும். சரியா, இன்றைக்கி பார்த்தது நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் டேஞ்சன்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட், லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ரொம்ப 5 மார்க்கில் முக்கியமான சம். சரிங்களா, இதை நீங்கள் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. ஓகே, லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள். ஓகே, ஹெட்செட் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள்.